ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ தான். தேங்காய் சம்மந்தி, கேரளா ஸ்டைல் தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இது நம்ம சேர்த்துருந்துச்சுன்னா சுட சுட சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட் தூக்கலாக இருக்கும், அருமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் அரை முறி தேங்காயில் செய்ய போகிறேன். அதனால எனக்கு 10 போல் நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த 1 சில் 1.5 சில் அந்தளவுக்கு சேர்க்குதா இருந்தால் சின்ன வெங்காயத்தோட இதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் வதக்கிக்கிறேன். அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் காரம் எங்கள் வீட்டில் எல்லாம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 2 சேர்த்துட்டு இது 2 சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து ஆற வைக்கணும். இது மட்டும் நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சுன்னா எந்த வெரைட்டி ரைஸ் கூடனாலும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். நான் அரை முறி தேங்காவை எடுத்து குட்டி குட்டியாக சில் போட்டு வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம அப்படியே கூட சேர்த்து அரைக்கலாம். ஆனால் நான் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் நம்ம வறுக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்றப்ப நல்லாவும் இருக்கும். சீக்கிரம் கெட்டும் போகாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில்னாலும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதையும் இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதையும் ஆற வச்சிடலாம். எல்லாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வதக்கணும்ல எல்லாத்தையும், அதில் உள்ள எண்ணெயை தான் நான் சேர்த்துருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட அதில் எண்ணெய் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மலாக குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைக்கணும். இது நம்ம தாளிக்கலாம் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால நம்ம தாளிப்பெல்லாம் இதுக்கு கொடுக்கவே தேவையில்லை. இப்படியே நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணால் இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கூட சேர்த்து பிணைஞ்சி சாப்பிட்லாம். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு இது. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சைடு சாப்பாடை வச்சுட்டு நம்ம இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா போதும். தக்காளி சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் பருப்பு சாதம், இது எல்லாத்து கூடயுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். செம்ம காம்போ இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.